வணக்கம் மகனே. உனக்கு நான் இது வரைக்கும் தனியாக சிறப்பாக பேசலை. காலையில் ஒரு சின்ன சின்ன சிந்தனை ஒன்று வந்தது. பிள்ளைகள் வளர்க்குறது, பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்க்குறது அல்லது அந்த பிள்ளைகள் தனியாக வளர்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், பெற்றோர்கள் வளர்க்குற பிள்ளைகளை ஆரோக்கியம் வளருவாங்க, சிறப்பு வளருவாங்க, அப்படி பெற்றோர் இல்லாமல் தனியாக வளர்கிற பிள்ளைங்க சரி வளர மாட்டாங்க அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா தப்பு. யார் வளர்த்தாலும் சரி, தானாக வளர்ந்தாலும் சரி, பெற்றவங்க வளர்த்தாலும் சரி, ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் மற்றவங்களை ஊட்டி வளர்க்குற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க தானே வளர்கிறாங்க, வாழ்க்கை அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம், ஒரு பையன் 10ஆம் வகுப்பு 2 பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டான். தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கான செலவு 1,00,000 ரூபா. நினச்சி பாருங்கள், அந்த பையன் படிக்கிறதுக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் பையன் படிக்கிறதுக்கு 1,00,000 செலவாயிருக்காது. இதுக்கு பிறகு அவன் படிக்கிறதை விட 1,00,000 செலவாகும். ஆனால் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனதுக்காக அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு 1,00,000 ரூபா செலவு. இந்த 1,00,000ங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய தொகை. அவங்க அதை சம்பாதிக்க 10 வருஷம் ஆகும். இந்த இழப்பு, இந்த இது எப்படி வந்தது? பெற்றவங்க தானே வளர்த்தாங்க. பெற்றவங்க வளர்த்து அந்த பிள்ளைய 1,00,000 ரூபா செலவு போட்டு உட்காந்துருக்கு. அதெல்லாம் காரணம் கிடையாது. அந்த சூழல், அந்த பிள்ளையோட புத்தி அதுதான். 10 வயசு பிறகு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு 10 வயசு பிள்ளைக்கு அப்பா அம்மா சொல்கிறத கேட்பாடா, அவரே சொல்கிறத கேட்பாடா? அதுதான் எல்லாம் தாண்டி வந்துட்டேன். நீ இப்போ 20 வயசு பையனாக இருக்க, நீ இப்போ 20 வயசு பையனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ எப்படி வளர்ந்தோம், எப்படி வாழ்ந்துக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. இனிமேல் நீ என்ன வாழ போகிறது தான் முக்கியம். தைரியமாக இரு, வாழ்க்கை நல்ல மாதிரி சம்பாதிச்சியோ, பெரிய சேர்த்து வை, சம்பாதிச்சு வை, குடும்பத்தை அமைதியாக கொண்டு போ. உனக்குன்னு ஒரு குடும்பத்தை இனிமே தான் உருவாக்கணும் இல்லையா? இப்போ வாழ்ந்துட்டுருக்க சுயமாக சுதந்திரமாக எப்படி வாழ போகிறோம், எப்படி நல்ல மாதிரி வாழ போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கும். இதுதான் முக்கியம். ஓகேவா? நல்லா இரு, நல்லா சம்பாதி, சேர்த்து வை, நல்ல பழக்க வழக்கம் கற்றுக்கோ, நல்லவர்களோட இரு, அவங்களோட பழகு. நண்பர்கள்லாம் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கோ, நல்ல மாதிரி இரு, சிறப்பாக இரு. அன்றைக்காக நினச்சி பார்த்துக்கோ, எங்களை மாதிரி உள்ளவங்களாம் என்ன உனக்காக பாடுபட்டுருக்கோம், ஏன் உனக்காக பாடுபட்டு ஏன் நல்லா இருக்குதான்னு நினைக்கிறோம். அதுக்காக நீ நான் நல்லா இருக்குன்னு நிறைய எண்ணம் வரணும். முடிய 4 பேருக்கு உதவி பண்ணு. நல்ல ஒரு குணத்தை வளர்த்துக்கோ, நல்ல பழக்க வளத்தை வளர்த்துக்கோ, 4 பேரோட நல்ல கற்றுக்கோ, நல்ல பிள்ளையாரு, நல்ல மனிதனாக மாறு. வாழ்த்துக்கள். தைரியமாக இரு. வாழ்த்துக்கள்.